நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார். அதிமுக தொண்டர்கள் தன் பக்கம் இருப்பதாக கூறி வரும் ஓபிஎஸ் அதை நிரூபிக்கும் விதமாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 6 சுயேட்சை வேட்பாளர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார்கள். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே அதிமுக தரப்பு அதே பெயரில் பலரை களமிறக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் உடன் வரிசையாக மற்ற ஓ பன்னீர்செல்வத்தின் சின்னங்களும் வாக்குப்பெட்டியில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் முடிந்த பிறகும் ராமநாதபுரம் தொகுதியை விட்டு அகலாமல் ஓ பன்னீர்செல்வம் அங்கேயே இருந்து வருகிறார். குரு பெயர்ச்சி அன்று கூட ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்திலே தங்கியிருந்தார். ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வெற்றி உறுதி என்று அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ராமநாதபுரம் தொகுதி மக்கள் தமக்கு அபரிதமான வாக்குகளை அளித்து தம்மை வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்பிக்கையோடு இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் தனக்கு 100% வெற்றி உறுதி என்று நம்பிக்கையோடு உள்ளார். மக்கள் மற்றும் கடவுள் துணையோடு தான் அரசியல் களத்தில் இருந்து வருவதாக பலமுறை கூறியிருக்கிறார் ஓபிஎஸ். நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு அப்பகுதி மக்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த பிரதிநிதியாகவே ஓபிஎஸ்ஐ நாங்கள் பார்க்கிறோம். தேவர் சமுதாயத்தின் அடையாளமாக ஓபிஎஸ்ஐ நாங்கள் பார்க்கிறோம். கட்சி ரீதியாக பின்னடைவை சந்தித்துள்ள ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் ஆதரவு தேடி வந்திருக்கிறார். அவருக்கு கட்சி பேதமற்று ஆதரவு அளித்திருப்பதாக பலரும் கூறியுள்ளார்கள். கடந்த தேர்தலில் திமுகவின் ஒட்டுமொத்த வாக்கையும் பெற்ற நவாஸ்கனி இந்த முறை உள்ளூர் பிரச்சனை காரணமாகவும் திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் முரண்பாடு காரணமாகவும் பின்னடைவை சந்திப்பார் என்று திமுகவினரே கூறியுள்ளார்கள். அதேபோல அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் நிர்வாகிகள் பெரிய அளவில் களப்பணி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இதனை அதிமுக வேட்பாளரே வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி